பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கட்டின பனைமலை கோயிலை நாங்கள் பார்க்க போகும்போது ரோட்லேயே ஒரு நடுக்கல் இருந்தது. நடுக்கல் அப்படின்னா என்னன்னா, தங்க காலத்துல இருந்து தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஒரு போர்லையோ ஒரு யானையோ ஒரு கரடியோ ஒரு புலியோ கொல்ல நேரிடும் போது ஒரு வீரன் வந்து இறந்து போவான். அவனுக்கு ஒரு நடுக்கல் வைப்பாங்க. இந்த நடுக்கல் எப்படி இருக்குன்னா, அந்த கல்லை பார்த்தோன்னே அந்த வீரன் என்ன காரணத்துக்காக இருந்தான்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த கல்லுக்கு நடுக்கல், வீரக்கல், நினைவு கல்லுன்ற 3 பேரும் இருக்கு. அந்த நடுக்கல்ல வழிபடுற முறையும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அந்த நடுக்கல் எந்த இடத்துல வைப்பாங்கன்னா, பேசிக்கா ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தோட நிழலுக்கு கீழே வைப்பாங்க. அது இல்லைன்னா அந்த ஊரோட எல்லையில வைப்பாங்க. அதுவும் இல்லைன்னா அந்த வீரர் இறந்து போனார்ல அந்த இடத்துல வைப்பாங்க. இதுவே வீரர் இல்லாம மன்னர் இறந்து போயிருந்தா பள்ளிப்பட கோயில வந்து எழுப்புவாங்க. இப்ப இந்த நடுக்கல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு வீரன் ஊருக்குள்ள வந்த புலி, கரடி இல்லைன்னா யானை இதை கொலை பண்ண போகும்போது வீர மரணம் அடைஞ்சிருக்கான். அவனுக்கு ஒரு நடுக்கல் எழுப்பி இருக்கிறதா எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த கல்லு வந்து உடைஞ்சிருக்கு, அவன் அம்பு ஏந்தி இருக்கான். ஸோ இந்த கல்லு வந்து ஒரு புலியை கொல்றதுக்காகவோ கரடி கொல்றதுக்காகவோ யானை கொல்றதுக்காகவோ அவன் இருந்திருக்கான்னு எனக்கு தோணுது. இந்த ஊருக்குள்ள ஒரு போர் நடந்திருக்கலாம். அந்த போர்ல ஒருத்தன் வீர மரணம் அடைஞ்சிருக்கான். அவனுக்காக இந்த நடுக்கல் வச்சிருக்கலாம்னு நம்ம சொல்லலாம். ஒரு 2 விதமான ஸ்டோரி இந்த நடுக்கலுக்காக சொல்ல முடியும். ஏன்னா இந்த நடுக்கல் வந்து முழுமையா இல்லை, ஒரு பாதி வந்து உடஞ்சிருக்கு. அதனால மேபி அந்த பாதி இருந்திருந்தா இது வந்து ஒரு புலி குத்தி கல்லா இல்லை புலியை சாகடிக்கிறதுக்காகவோ யானையை சாகடிக்கிறதுக்காகவோ ஒரு கரடியை சாகடிக்கிறதுக்காகவோ இருந்திருக்கான்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பாதி கல் தான் இப்போ இருக்கு, அடுத்த பாதியில இல்லை. இந்த கல்ல ஒரு கல்வெட்டும் இல்லாம இருக்கு.